ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வராக ஜெயந்தியோட சில குறிப்புகள். இது எப்போ வருது பார்த்துட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 7ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி இந்த வராக ஜெயந்தி இருக்குது. பொதுவாகவே வராக ஜெயந்தி அன்று வராக சுவாமியை வழிபாடு பண்ணுறது உத்தமம். அது மட்டும் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அதுலேயும் ஒரு விசேஷமான சூட்சுமத்தை வாத்தியார் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த வராக ஜெயந்தி அன்று நாம் இந்த பூமிக்கு அடியில் விளையக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை தானம் பண்ணுறதுனால பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு. பொதுவாகவே இந்த வராக ஜெயந்தி அன்று ஷண்ணாவதின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிமாக விசேஷமான பித்ருக்குரிய நாள் வியதிபாதம். அந்த வியதிபாத காலத்தில் தான் அந்த வராக சுவாமியோட தோற்றம் அவதாரம் நடந்ததாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதுவே ஒரு ஷண்ணாவதி பித்ருக்குரிய நாள் அது. அதில் குறிப்பாக இந்த மாதிரி அந்த வராக ஜெயந்தி போன்ற காலங்களில் நம்ம கிழங்கு வகைகளை எவ்வளோக்கு எவ்வளோ ஏழைகளுக்கு தானமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு நல்லதொரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். நம்ம மறுபடியும் ஏன் இந்த பித்ருக்களுக்குள்ளேயே வரோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அடியார்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ராகு கேதுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ காலம் இது. இந்த காலங்களில் நமக்கு பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், தான தர்மங்கள், அவங்களோட வழிபாடுகளுக்கு அதீதமான பலன்கள் உண்டு. அப்படின்றதுனால தான் ஏதேனும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது அதை யாருமே தவற விடக்கூடாது. அதுலேயும் நிறைய பேரால் இந்த முறையாக தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கிழங்கு வகைகளை ஏழைகளுக்கு தானம் பண்ணுறதுனாலையும் பித்ருக்களோட ஆசி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வலியுறுத்தி சொல்கிறதுக்கு தான் இந்த தகவல். அதில் இந்த வியதிபாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படி இந்த வராக ஜெயந்தி ரொம்ப விசேஷம்? ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த வராக ஜெயந்தி கேட்டை திரு நட்சத்திரத்தோடு இருக்குது. இந்த கேட்டை திரு நட்சத்திரமும் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை தானம் பண்ணுறதுனாலையும், இந்த பூமிக்கு அடியில் அதாவது கொஞ்சம் ஆழத்தில் பிள்ளையார் இருப்பார், கொஞ்சம் பள்ளமான இடத்துல சிவபெருமான் லிங்கம் இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய சுவாமி ரொம்ப விசேஷம். குறிப்பாக ஜீவாலயம், அதாவது ஜீவாலயம்னாலே பூமிக்கு அடியில் தான் அந்த மகான்கள் சமாதி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பூமிக்கடியில் இருக்கக்கூடிய தெய்வீக விஷயங்களெல்லாம் நாம் வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு உகந்த நாள் இந்த வராகம். அப்படின்னும் போதே என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய அனுகிரகத்தை தரக்கூடியவர் தான் இந்த வராக சுவாமி. அதாவது பூமியோட அனுகிரகம், பூமாதேவியோட மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸை தரக்கூடியவர் தான் இந்த வராக சுவாமி. அதுலேயும் அன்றைக்கி பஞ்சமி. பொதுவாகவே வராக ஜெயந்தி அன்று வராகி அம்பாள் வராக சுவாமியை பூஜிக்கும் நன்னாள் அது. அதுலேயும் அன்றைக்கி பஞ்சமி செவ்வாய்க்கிழமையாக இருக்கும் வேளையில் வராகிக்கும் ரொம்ப விசேஷமான காலத்தில் இந்த வராக ஜெயந்தி வருவது இன்னும் கூடுதல் சிறப்பு. நம்ம வராகியும் பூஜை பண்ணலாம், வராக சுவாமியோட ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்களெல்லாம் சொல்லலாம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், இந்த பூமி இப்போ எப்படி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, இந்த பூமியில் அமைதியின்மை. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, மக்களுக்கெல்லாம் ஏதேனும் ஒரு பயக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் வாழற மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போது அமைஞ்செடுத்து. ஏன்னா கிரகங்களோட சஞ்சாரம் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலங்களில் இந்த பூமி அமைதியாக இருக்கிறதுக்கும், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் ஒரு அமைதி ஆனந்தமாக இருப்பதற்கும் பூமிக்கு விசேஷமாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு சுவாமி தான் இந்த வராக சுவாமி. ஏன்னா வராகிய வழிபாடு பண்ணால் பூமாதேவி ரொம்ப பிரீத்தி ஆவா. ஸோ அதனால தான் இந்த வராக ஜெயந்தி இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப சிறப்பு நமக்கு. ஏன்னா பூமியை பற்றிலாம் ரொம்ப யோசிக்கணுமா? எல்லாம் பிறக்கிறோம், செத்து போகிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வாத்தியார் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார். நம்ம நித்தமும் பூமாதேவிக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா பூமியில் நம்மளை வச்சு தாங்கிண்டு இருக்கிறா இல்லையா அப்படின்ட்டு சொல்லி அதுக்குரிய நிறைய ஸ்லோகங்கள்லாம் கூட உண்டு. காலையில் எழுந்த உடனே அந்த ஸ்லோகங்களை சொல்லி தான் பூமியில் நாம் முதல்ல காலை வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயங்கள் எல்லாம் உண்டு.
பட் அந்த அளவுக்குலாம் முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த வராக ஜெயந்தி வராகி வழிபாடுக்குரிய காலங்கள்லாம் இவங்கள வழிபாடு பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய கிழங்கு வகைகளை தானம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக அன்றைக்கி வியதிபாதமாக இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு அன்னைக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணத்தோட பலன்கள் இன்னும் கூடுதலாக பன்மடங்காக நமக்கு பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுலேயும் ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை கேட்டை அன்னைக்கு. இந்த செவ்வாய்க்கேட்டையில் கோட்டை, அதாவது என்ன சொல்கிறாருன்னா மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடிய கோட்டை மாதிரி இருக்குமா அந்த கர்மா. மூட்டை மூட்டையாக இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகள்லாம் ஜீவாலயங்களை தரிசனம் பண்ணுறதுனால நிச்சயமாக கரையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ அந்த ஒரு நாளோட மகத்துவம் அதீதமாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை, கேட்டை, பஞ்சமி, வராக ஜெயந்தி, இப்படி வியதிபாதம்ன்ட்டு இப்படி பலவிதமான அனுக்கிரகங்கள் தாங்கி இருப்பதனால அந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த ராகு கேதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காலங்களில் பித்ருக்களோட ஆசி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நிறைய தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வராக ஜெயந்தி நாள். அந்த நாளை யாருமே தவற விடாமல் எல்லாருமே நிச்சயமாக பயன்படுத்திங்க. நிச்சயமாக அந்த பூமி ஒரு மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்கு ஒரு அமைதியும் ஆனந்தமும் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும் குருவர்களால். ஓம்.